4 பாதங்களும் உத்தரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்குல வந்து எப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னா, அடுத்த வீட்டுக்கு மாறக்கூடிய இடத்துல நிக்கிறாரு. மதில் மேல போன மாதிரி நிக்கிறாரு. இந்த பக்கமா அந்த பக்கமானலாம் கிடையாது. அடுத்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்காரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் எப்பவுமே ஒரு மாசத்திலிருந்து அடுத்த மாசம் தமிழ் மாசம் மாறும்போது அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு 2 நாள் முன்கூட்டி பலன் வந்துடும். அதனாலதான் அந்த மாச கழிவுல வந்து சில காரியங்களை சில பேர் செய்ய மாட்டாங்க. இந்த கும்பாபிஷேகம் போன்ற காரியங்களை எல்லாம் சில பேர் செய்ய மாட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா துலாலகணம்னு இருக்கிறதுக்கு சிம்மலகணம் போட்டிருக்காங்க. மரணயோகத்துல போய் கும்பாபிஷேக காரியங்கள் கூட எடுத்திருக்காங்க. இது எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எனக்கே தெரியலைங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து அந்த அனுபவம் மிக்க ஜோதிடர்களிடத்துல அந்த எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய நிலை. ஆனாலும் இணைக்காக கொஞ்சம் செலவுகள் வருங்கிறது மறுக்க முடியாது. ஜென்மத்தில் இருக்கிற சூரியனும் புதனும் இன்னைக்கு அறிவாற்றலை கொடுத்து இந்த செலவுகளை சுப செலவுகளா மாத்தி கொண்டு போவீங்க. மகம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு அது பிறருக்கும் பலன் தரக்கூடிய நல்ல முடிவா இருக்கும். உறுதியான முடிவா இருக்கும். இறுதியான முடிவா இருக்கும். நீங்க பிறர் நம்ப தகுந்த நிலை, அந்த எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடிய நிலையை உருவாக்கும். நீங்க சிவனை வழிபடுங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்வதி தேவியை வழிபட கல்வியில ஏற்றம் வரும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் இருந்து வந்த தடை அகலும். உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பள்ளியறை பூஜைக்கு போய் சிவனும் பார்வதியும் ஒன்னா இருக்கக்கூடிய பூஜையில கலந்துக்குங்க. சுபகாரிய தடை இருந்தா விலகும். 35 வருஷம் ஆச்சுங்க, 40 வருஷம் ஆச்சு இந்த கல்யாணம் நடக்கல கூட இந்த மாதிரி பூஜையில கலந்துக்கிறது யார் வேணாலும் கலந்துக்கலாம். முக்கியமா உத்தர நட்சத்திரக்காரங்க, சிம்ம உத்தர நட்சத்திரக்காரங்க கலந்துக்கலாம்.